வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவல் ரவிகாந்தோட ட்வீட் ஸ்டாமான ஹவு டு கெட் ரிச் வித்தவுட் கெட்டிங் லக்கி அப்படிங்கிற ட்வீட் ஸ்டாம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். இது 12வது பாகம். இந்த பகுதியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம், லெவரேஜ். இந்த லெவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப காலங்காலமாக ரொம்ப ஒரு பழைய விஷயந்தான். ஆனால் இந்த இடத்துல வந்து நவல் ரவிகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆர்க்கிமிடிஸோட ஒரு கோட்டை வந்து ட்வீட் பண்ணிக்கிறாரு. ஆர்க்கிமிடிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லிவர் கொடுங்க, நான் நிற்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுங்க, நான் இந்த பூமி கோலத்தையே வந்து நான் வந்து நகர்த்தி காட்டுறேன் அப்படின்னு ஒரு கோட் சொல்லியிருப்பார். ஸோ எதற்காக அப்படின்னா, லிவரேஜோட பவர் என்ன, அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்க்கிமிடிஸ் அந்த ஒரு விஷயத்தையே வந்து சொல்லியிருப்பார். இதே தத்துவத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செல்வத்தை சேர்க்கிறதுல இந்த லிவரேஜ் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அதாவது இப்படி சொல்லலாம், செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக லேவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். நவல் ரவிகாந்த் அதை தான் சொல்ல வராரு. சரி, இப்போது இந்த லீவரேஜ் சம்மந்தமாக நவல் ரவிகாந்த் சொல்கிற முக்கியமான ஐடியாஸை மட்டும் இப்போ பார்க்கலாம். முதலாவது, இந்த லீவரேஜ் வந்து 2 டைப்பாக இவர் வந்து சொல்கிறாருங்க. ஒன்று வந்து ஓல்டு லீவரேஜ், பழைய லீவரேஜ். இன்னொன்று வந்து நியூ லீவரேஜ். நியூ அப்படின்னா இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய சில லீவரேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பழைய லீவரேஜில் 2 விஷயங்கள் பொதுவாக இருக்குது. ஒன்று வந்து கேபிட்டல், மூலதனம். இன்னொன்று வந்து லேபர், ஆட்களை வச்சு நம்ம வேலை செய்கிறது. இப்போ இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நிறையா அறிவு, புத்திசாலித்தனம் தேவைப்படுது. சில நேரத்தில் அனுபவம் கூட தேவைப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கேபிட்டல் இருக்குது பார்த்திங்களா, மூலதனம். இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பணம்னு எடுத்துக்கலாம். இந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்த மூலதனமாக ஒருத்தங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய அறிவு திறமைகள் தேவைப்படுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை பயன்படுத்துகிற விதம் அப்படிங்கிறது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, இப்போது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மூலதனத்தை இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது, நம்ம எதில் வந்து முதலீடு பண்ணணும் அல்லது எதில் வந்து இந்த மூலதனத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவர்னால் அந்த மூலதனத்தை பயன்படுத்தி அதை வந்து லாபமாக மாற்ற முடியும். இந்த கேபிட்டல் இருக்குது இல்லைங்களா, இந்த கேபிட்டலுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கேபிட்டலை வச்சு லேபரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மூலதனத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மூலதனத்துக்கு இருக்குது. இப்போது லேபர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருவோம். இந்த வேலையாட்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரொம்ப பழமையான ஒரு லீவரேஜ் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேபரை பயன்படுத்துறது, வேலையாட்களை பயன்படுத்துறது. நான் வந்து ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை வந்து நான் வந்து உடைக்கணும் அப்படின்னா நான் ஒரே ஆள் மட்டும் போய் அதை உடைச்சேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது, பல வருஷங்கள் எடுக்கலாம். ஆனால் இதுவே நான் நிறைய ஆட்கள் அங்கே வேலைக்கு அமர்த்தி அந்த பாறையை உடைக்க சொன்னேன் அப்படின்னா எனக்கான அந்த வேலை அப்படிங்கிறது சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல லேபரை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த லேபரை பயன்படுத்துறதுலேயும் ஒரு சிக்கல்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு முதலாளி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் வந்து 2 ஆளோட வேலையை செய்யணும், அப்போ தான் வந்து எனக்கு ப்ராஃபிட், அப்போ தான் எனக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் உருவாகுது. ஏன்னா எல்லாருனாலையும் அப்படி செயல்படுத்த முடியாது, செயல்படவும் முடியாது. அப்படி செயல்படும் போது அந்த இடத்துல வந்து கடுமையான உழைப்பு போட வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, முடிந்த வரைக்கும் நீங்கள் அதிகமான லேபர்ஸை, வேலையாட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். இப்போ வந்து ஒரு கேள்வி வரும், அது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த இடத்துல வந்து நவல் ரவிகாந்த் என்ன கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத தாண்டி இவர் என்ன கான்டெக்ஸ்ட்டில் பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே முக்கியம். ஸோ வெறும் ஒரு கண்டென்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். நவல் ரவிகாந்த் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் ஓரியன்டான விஷயங்களை பற்றி பேசுவார், டெக்னாலஜி ஓரியன்டான விஷயங்களை பற்றி தான் அவர் பேசுவார். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க இதை சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஸோ இவர் கொடுக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு இந்த தத்துவத்தை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. அங்கே வந்து எவ்வளோ வேலையாட்கள் வேலை செய்யணுமோ அதை அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இங்கே எதுக்காக நம்ம இந்த கான்செப்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலம் உங்களுடைய மைண்டை வந்து ஒரு புது ஐடியாவுக்காக ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடிகிற விஷயத்தில் அப்ளை பண்ணணும், சில நேரத்தில் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும்.
இவங்க ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது சாத்தியம் இல்லை, இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளேயே இந்த கருத்துக்களை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கக்கூடாது. இப்போது நியூ லீவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இப்போது புதிய ஒரு லீவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த புதிய லீவரேஜில் ஒரு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து ப்ராடக்ட், இன்னொன்று வந்து மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஊடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அல்லது ஊடகம் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அது என்னது ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராடக்ட் தான். ஏன் இந்த யூடியூப் அப்படிங்கிறது கூட ஒரு கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சேனல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்டென்ட் க்ரியேட்டரும், ஒவ்வொரு சேனலை நடத்தக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு மீடியாவை, ஒரு ஊடகத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இவங்க உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஒரு ஆப்பாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம். ஏன் இந்த யூடியூப் வீடியோ கூட வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பாட்காஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டும் இருக்குது, மீடியாவும் இருக்குது. இந்த 2 விஷயந்தான் இந்த காலத்துக்கு தகுந்த ஒரு நியூ லேவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நவேல் ரவிகாந்த் சொல்கிறாரு. இப்போது இந்த 2 விஷயம் இருக்குது இல்லைங்களா, ப்ராடக்ட் அல்லது அந்த மீடியா அப்படின்னு சொல்லப்படுற நியூ லேவரேஜ், இதுக்கு வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் போய் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பழைய லேவரேஜ் எடுத்துக்கலாம். மூலதனம் இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து ஒன்று என்கிட்ட பணம் இருக்கணும், அப்படி இல்லைனா பணம் இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் நான் வந்து வாங்கணும், அந்த பணத்தை வாங்கணும், அல்லது நான் வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணணும். ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து செஞ்சால் ஒருத்தங்கிட்ட பர்மிஷன் கேட்டால் மட்டும்தான் எனக்கு தேவையான ஒரு மூலதனத்தை என்னால் வந்து திரட்ட முடியும். அதே மாதிரி லேபரும் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பர்மிஷன் ஓரியன்டான விஷயந்தான். ஆனால் நீங்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் செயல்பட முடியும். ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்க முடியும். ஒரு ஆப் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் யாருக்கிட்டையும் போய் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மக்களுடைய ப்ராப்ளம் என்ன அல்லது மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து உங்களால் ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அந்த விஷயத்தை வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கான சில நாலேஜ் வந்து தேவைப்படும் கட்டாயமாக. அந்த நாலேஜை நீங்கள் திரட்டுறதும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் போய் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. நீங்கள் உங்களுடைய சுய அறிவின் மூலமாக சுயமாக கூட நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூலதனத்தை வந்து நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்லிவிட்டு, ஒரு ஆப் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்லி, உங்களுக்கு என்ன தேவையோ அல்லது அந்த ஆப் எப்படி இருக்கணுமோ, ஒரு வீடியோ எப்படி இருக்கணுமோ, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய முடியும், உங்களால் வந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க அனுமதிச்சா மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இங்கே இல்லை. இப்போ ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன அப்படின்னா, ஏன் வந்து நிறையா யூடியூபர்ஸ் நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க, எப்படி இவங்களால் வந்து சாத்தியம், அதே வந்து வேறு ஒரு தொழில் வேறு ஒரு ஃபீல்டில் வந்து அவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியறதில்ல, அல்லது எப்படி வந்து ஒரு ஆப் டெவலப்பர் நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான முக்கியமான ஒரு காரணம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, இந்த வீடியோ 1,00,000 பேர் ரீச் பண்ணுது, ஒரு 50,000 பேரை ரீச் பண்ணுது. ஆனால் வேறு சில விஷயங்களை ஒரு 1,00,000 பேரை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே யூடியூப்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வீடியோவை விற்கணும் அல்லது ஒரு வீடியோவை மற்றவங்கள பார்க்க வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவை ஜஸ்ட் வந்து எப்படி அந்த வீடியோவை மற்றவங்கள வந்து கிளிக் பண்ண வைக்கிற மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறது, டைட்டில் வைக்கிறது, எப்படி டாப்பிக்கு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போதும். உங்களால் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அக்சஸ் பண்ண முடியும். லட்சக்கணக்கான நபர்களை நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். ஆனால் வேறு சில விஷயங்களில் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறையா வந்து உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ இங்கே டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு விஷயம் வேகமாக நடக்குது. மற்ற விஷயங்களை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கடினமாக இருக்குது அல்லது ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடிய நிறைய பேர் வந்து பணத்தை அதிகமாக ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நான் சொல்ல ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த புது லீவரேஜுங்கிற விஷயத்தை பயன்படுத்த முடியும். நீங்கள் வந்து ஒரு மீடியாவை பயன்படுத்த முடியும், நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்க முடியும். அது வந்து ஒரு ஆப்பாக இருக்கலாம், ஒரு யூடியூப் சேனலாக இருக்கலாம், எனிதிங். அதுக்கு தேவை என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு யூடியூபராக தான் இருக்கணும், ஒரு ஆப் டெவலப்பராக இருக்கணும், ஒரு டெக் ஸ்டார்ட் அப்பை வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்லாம் வந்து அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ
அந்த விஷயத்தை சார்ந்த ப்ராடக்ட்டை அல்லது மீடியாவை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கார்பெண்டர் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கார்பெண்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறையா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருக்கலாம். அந்த கார்பெண்டர் என்ன பண்ணுவார், ஒரு அழகாக வந்து ஒரு டேபிள் செய்வார் அல்லது ஏதாவது ஒரு கைவினை பொருட்களை வந்து செய்வார். அதை வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருப்பாங்க. நிறையா வியூஸ் போயிருக்கும். அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ வருமானம் கிடச்சிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே பொருளை அதே டேபிளையோ அல்லது ஒரு சேரையோ வந்து அந்த நபர் வந்து சாதாரணமாக செஞ்சு விற்றுருந்தாவோ அல்லது யாருக்காக செஞ்சு கொடுத்துருந்தாவோ எவ்வளோ கிடச்சிருக்கும்? பெருசாக கிடச்சிருக்காது. ஆனால் அதை வந்து யூடியூப்பில் போடுறதுனால அவருக்கு வருமானம் கிடைக்குது. அதை விட்டுருங்க. இந்த வருமானத்தை தாண்டின இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா ரீச். அவர் வந்து லட்சக்கணக்கான நபர்களுக்கு அல்லது அட்லீஸ்ட் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு அவர் ரீச் ஆகிறாரு பார்த்தீங்களா? அதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு லீவரேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு பர்சனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து தயாரிக்கலாம். மக்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட்டை கொடுத்தா அவங்க பார்ப்பாங்க, எதை அவங்களுடைய தேவைகளாக இருக்குது, எது அவங்களுடைய ப்ராப்ளமாக இருக்குது, அதற்கான சொல்யூஷனை, அதற்கான கண்டென்ட்டை நான் எப்படி கொடுக்கலாம், எந்த விதமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதை யோசித்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டாகவோ அல்லது ஒரு பாட்காஸ்ட்டாகவோ அல்லது ஒரு யூடியூப் வீடியோவாகவோ நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வருமானங்கிற விஷயத்தை தாண்டி மிகப்பெரிய ஒரு ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை இன்றைக்கி இந்த ஒரு லேவரேஜுங்கிற ஒரு விஷயம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வர ஒரு மெசேஜ். பயன்படுத்தினா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.